Alhamdulillah, wassalatu wassalamu ala rasulillah wa ala alihi wa ashabihi wa man wala amma ba'd. Rabbi shrah li sadri wa yassir li amri wahlul 'uqdatam min lisani yafqahu qawli. Rabbi zidni ilma, Rabbi zidni ilma, Rabbi zidni ilma. அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹுவை போற்றி புகழ்ந்த பின்னர் எங்கள் இறுதி தூதர் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னார்கள் மற்றும் அன்னார்களுடைய தோழர்களான சஹாபாக்கள் மற்றும் தாபியீன்கள், தாபியீன்கள், இறை வழி நடந்து உலகை விட்டு பிரிந்து சென்ற முஸ்லிம்களான ஆண்கள், பெண்கள், இறுதி நாள் வரைக்கும் வரக்கூடிய முஸ்லிம்களான ஆண்கள், பெண்கள், இந்த நிகழ்ச்சியை செயல்படுத்திக் கொண்டிருக்கக்கூடிய கண்ணிமிக்க சகோதர சகோதரிகள், சிறார்கள், பெரியார்கள் அனைவரும் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானம் உண்டாவதாக என்று கூறி எனது பாடத்துக்கு வருகின்றேன். கண்ணியமிக்க சகோதர சகோதரிகளே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ரமதான் மாதத்தில் வைத்த பாடத்துக்கு பிறகு கடைசியாக வைத்த பாடம் ரமதானுடைய மாதத்தில் வைத்தோம். அதற்கு பிறகு ஒரு பாடம் வைக்கப்படவில்லை. காரணம், ரமதானுடைய கடைசி 10 வந்து விட்டது. அதோடு அதுக்கு பிறகு உம்ரா பயணத்தை மேற்கொண்டோம். இப்படியாக சில காரணங்கள் அடிப்படையில் பாடம் வைக்க முடியாமல் போய்விட்டது. திரும்ப இந்த இந்த பாடத்தை நாம் அதாவது தொடர்ந்தால் நல்லதென்று நோக்கத்தை நாம் பாடத்தை ஆரம்பிக்கின்றோம். இன்ஷா அல்லாஹ் இதுக்கு பிறகு நாம் தவறாமல் பாடத்தை வைப்பதற்கு முயற்சி செய்வோம். இன்று நாம் எடுத்துக்கொள்ள போகக்கூடிய ஹதீஸ், அதாவது 20வது ஹதீஸ், ரியாது சாலிஹீன் இடம்பெற்றிருக்கக்கூடிய தௌபாவுடைய பாடத்தின் என்றும் 20வது ஹதீஸ். இந்த ஹதீஸுடைய சுருக்கமாகிறது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன் சென்ற சமுதாயத்தினர்களின் ஒருவருடைய சம்பவத்தை பற்றி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எடுத்து சொல்றாங்க. ஒரு மனிதர் 99 நபரை கொலை செய்கின்றார். 99 நபரை கொலை செய்கின்றார். கொலை செய்துவிட்டு கை செய்தப்படுகின்றார். எனக்கு தௌபா இருக்குதா இல்லையா என்று கை செய்தப்பட்டு தௌபா செய்வதற்காக மக்களிடம் கேட்டதும் சொல்ற ஒரு ஆளை, ஒருவரை, ஒரு முனிவரை காட்டி கொடுக்கின்றார். முனிவர் என்றால் ராஹிப் என்று அரபில சொல்லுவாங்க. அதாவது காட்டில் ஒரு பக்கத்துல போய் ஒதுங்கி இருந்து அல்லாஹ்வை வணங்கி கொண்டிருக்கக்கூடியவர். அந்த முனிவரிடம் போய் கேட்டதும் முனிவர் பயந்து, நீ இப்படிப்பட்ட 99 கொலையை செய்து விட்டு நீ தௌபா செய்ய கேட்கிறாயா? உனக்கு தௌபா கிடையாது என்று சொன்னதும் அந்த மனிதனை கொலை செய்து விடுகின்றான். இப்படியாக 100 கொலை செய்து விட்டு திரும்பவும் கை செய்தப்பட்டு எனக்கு தௌபா இருக்குதா என்று கேட்டதும் அங்கே அந்த ஊர் மக்கள் என்ன சொல்றாங்க, இன்னொருத்துல ஒரு ஆலிம் இருக்கின்றார், அவரை போய் சந்தி, அவர் உனக்கு சரியான செய்தியை சொல்லுவாருன்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாங்க. அப்ப அந்த ஆலிம் அறிவாளி அவர் சொல்கின்றார், போய் சேர்த்து சொன்னார், உனக்கு தௌபா இருக்குது, உனக்கும் உன்னுடைய தௌபாக்கும் மத்தியிலே அதாவது மத்தியில் வரக்கூடியது யார்? அல்லாஹ்வுக்கும் உனக்கும் மத்தியிலும் உன்னுடைய தௌபாக்கும் மத்தியில் வரக்கூடியவர் யார்? அதாவது உனக்கு தௌபாவை நின்று யாராலும் தடை செய்ய முடியாது, அல்லாஹ் உனக்கு தௌபா செய்வான் என்று சொல்லி, இன்ன ஊருக்கு போ, நீ இருந்த ஊருக்கு போகாதே என்று சொல்லி அந்த மனிதரை, இந்த பெரியார் அனுப்பி வைக்கின்றார். அவருக்கு அந்த மனிதர் போய்கொண்டிருக்கும் போது பாதையிலே மரணம் வந்து விடுகின்றது. சரிதானே? இது இதுதான் என்னுடைய சுருக்கம். இந்த ஹதீஸ் என்ன, ஒரு நீண்ட ஹதீஸ், அதனுடைய அர்த்தத்தை நம்ம பார்ப்போம்.
இன்ஷா அல்லாஹ் நான் ஹதீஸை உங்களுக்கு எடுத்துக்காட்டி வாசிக்கின்றேன், வாருங்கள். رضي الله. وعن أبي سعيد بن مالك بن سنان الخدري رضي الله تعالى عنهما أن النبي صلى الله عليه وسلم قال அபு சயீத் குத்ரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை தொட்டு அறிவிக்கப்படுகின்றது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக கூறுகின்றார். அபு சயீத் குத்ரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு இவர் மதீனாவாசி, மதீனாவை சார்ந்தவர். சரிதானே? சஹாபாக்கள் எடுத்துக்கொண்டால் சிலர் மக்காவிலிருந்து சென்றவங்க, அவங்களுக்கு முஹாஜிர் என்று சொல்லப்படும். இன்னும் மதீனாவாசிகளுக்கு மதனி என்று மதீனாவாசிகள் என்று சொல்லப்படும், மதனிகள். இவர் யாரு? அபு சயீத் குத்ரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. இவர் மதீனாவாசி. அபு சயீத் குத்ரி இவங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தோழர்களில் ஒருவர். 7 அதிகமாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தொற்றும் செய்தி அறிவிக்கக்கூடிய, ஹதீஸ் அறிவிக்கக்கூடியவர்கள்ல ஒருவர். சரிதானே? அதாவது 7 சஹாபாக்கள் இருந்தாங்க. அவங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தொற்றும் அதிகமாக ஹதீஸ்களை அறிவித்தார்கள். அதிலே மிகவும் முதலிடத்தை கொண்டவர் தான் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. சரிதானே? அது 7 பேர் யார் என்றால் அபூ ஹுரைரா ஒன்று, அடுத்து அப்துல்லா பின் உமர், அப்துல்லா பின் அப்பாஸ், அனஸ் மற்றும் ஜாபிர், அபு சயீத் குத்ரி அறிவிக்கக்கூடியவர், ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹும் ஜமீஅன். சரிதானே? அபூ ஹுரைரா, அடுத்தது அப்துல்லா பின் உமர், அப்துல்லா பின் அப்பாஸ், அனஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹும், இன்னும் ஜாபிர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு மற்றும் அபு சயீத் குத்ரி, கடைசியாக ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹும் ஜமீஅன். அல்லாஹ் இவர்கள் அனைவர் மீதும் இவர் அனைவரை பொருந்திக் கொள்வானாக. இவங்க ஏனைய சஹாபாக்களும் இருக்கிறாங்க, ரசூலுல்லாஹ் தொற்றும் செய்தி அறிவிக்கக்கூடியவங்க. ஆனா இவங்க எப்படின்னுட்டால் அதிகமாக ஹதீஸ் அறிவித்தவர்கள். இவர்கள்ல மிக அதிகமாக ஹதீஸ் அறிவித்தவர் தான் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. சரி, அப்ப அபூ சயீத் குத்ரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக சொல்றாங்க. கான ஃபீமன் கான கபலக்கும் ரஜுலுன். உங்களுக்கு முன் சென்றவர்கள் என்றும் ஒருவர் இருந்தார், ஒரு மனிதர் இருந்தார். எப்படிப்பட்டவர்? காத்தால 99 நஃப்ஸன், 99 நபர்களை கொலை செய்தவர். இப்ப இந்த 99 கொலை செய்து விட்டு இந்த மனிதர் கேட்கின்றார், அந்த பூமியில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய அறிவாளியை பற்றி அவர் விசாரிக்கிறார். இங்க யாராவது மிக அறிவுள்ள ஒரு அறிவாளி இருக்கிறாரா? அவரிடம் போய் பத்துவா கேட்பதற்கு. இவர் 99 கொலை செய்து விட்டார், கொலை செய்து விட்டு அந்த ஒரு ஆலிமிடம் சென்று அவருக்கு எதுவும் பரிகாரம் இருக்குதா என்று கேட்பதற்காக விசாரிக்கிறார். ஃபஸஅல அன்
அலமி அஹ்லில் அர்த், பூமியில் இருக்கக்கூடிய மிக அறிந்தவர், அறிவாளியை பற்றி கேட்கின்றார். அதாவது அவர் இருக்கக்கூடிய பகுதியில, நம்ம பூமியிலண்டா இந்த அதாவது கடல் எல்லாம் கடந்து செல்லக்கூடிய அளவுக்கு இப்ப ஏனைய நாடுகள் இல்ல, அவர் இருக்கக்கூடிய நாட்டுல, அவர் இருக்கக்கூடிய பகுதியில பெரிய ஒரு அறிவாளி யாரும் இருக்கின்றாரா என்று விசாரிக்கிறார். பதுல்ல அலா ராஹிபின், அப்ப ஒரு துறவியை மீது அவர் அறிவிக்கப்படுகின்றார். அவர் துறவிய ஒன்றை காட்டிக் கொடுக்கின்றார்கள். சரிதானே? பதுல்ல அலா ராஹிபின், ஒரு துறவியின் மீது அவர் வழிகாட்டப்படுகின்றார். அந்த துறையிடம் செல்கின்றார். சென்று ஃபகால கூறினார், இன்னஹு கதல 99 நஃப்ஸன், அவன் 99 கொலை செய்துவிட்டான். ஃபஹல் லஹு மின் தௌபத்தின், அவனுக்கு தௌபா உண்டா, அவனுக்கு அப்படிப்பட்ட அவனுக்கு தௌபா உண்டா என்று கேட்கின்றான். ஃபகால, அப்ப அந்த துறவி சொல்கின்றார், லா, கிடையாது, உனக்கு தௌபா கிடையாது என்று சொன்னதும் ஃபகதலஹு ஃபகம்மல பிஹி மிஅத்தன், அவனை கொலை செய்கின்றான். அவன் மூலமாக 100ஐ பூர்த்தி செய்கின்றான். அதாவது 100 பேரை கொலை செய்து விட்டான், 100 ஆக்கி விட்டான். இப்போ ஏற்கனவே 99 கொலை செய்திருந்தான். இப்ப அந்த துறவியை கொண்டு 100 எண்ணிக்கை வந்தன, எண்ணிக்கையில 100ஐ வந்து பூர்த்தி செய்து விட்டான். தும்ம சஅல அன் அஅலமி அஹ்லில் அர்த், அதுக்கு பிறகும் அவன் பூமியில இருக்கக்கூடிய அந்த ஊர்ல இருக்கக்கூடிய மிக ஒரு பெரிய அறிவாளியை பற்றி விசாரிக்கின்றான். வேறு ஏதாவது இவர் அல்ல வேறு ஏதாவது ஒரு அறிவாளி இருக்கின்றாரா என்று கேட்கின்றான். வதுல்ல அலா ரஜுலின் ஆலிமின், அப்போ ஒரு ஒரு அறிவாளியை மீது அவன் வழிகாட்டப்படுகின்றான், ஒரு அறிவாளியின்பால் வழிகாட்டப்படுகின்றான். ஃபகால, அப்ப அவன் போய் சொல்கின்றான் அந்த அறிவாளியிடம், இன்னஹு கதல மிஅத நஃப்ஸின், அவன் 100 பேரை கொலை செய்து விட்டான். ஃபஹல் லஹு மின் தௌபத்தின், அவனுக்கு தௌபா உண்டா என்று அந்த ஆலிமிடம் கேட்கின்றான். ஃபகால நஅம், அந்த ஆலிம் சொல்கின்றார், ஆம், உனக்கு தௌபா இருக்கின்றது. வமன் யஹூலு பைனஹு வ பைன தௌபா, அவனுக்கும் தௌபாக்கும் மத்தியில் வரக்கூடியவர் யார்தான் இருக்கின்றார்? அவனுக்கும் அவனுடைய தௌபாக்கும் மத்தியில வரக்கூடியவர் யார்தான்? அதாவது அவனுடைய தௌபாவை தடுக்கக்கூடியவர் வந்து யார்தான் இருக்கின்றார் என்று அவர் கேட்கின்றார். ஏன்னா யாரும் இல்லை. அல்லாஹ் அவனுக்கு தௌபா செய்ய நாடினால் அந்த தௌபாவை தடுப்பதற்கு யாரும் இல்லை. இலா அர்தி கதா வ கதா, அப்படின்னு சொல்லிட்டு, உனக்கு தௌபா இருக்குது, உனக்கும் அல்லாவுக்கும் மத்தியில வரக்கூடியவன் யாரும் இல்லை, ஆகையால் நீ தௌபா செய். அத்தோடு இலா அர்தி கதா வ கதா, இன்ன ஊருக்கு போ, இன்ன ஊருக்கு நீ போ. பிஹா உனாசன் யஅபுதூன அல்லாஹ் தஆலா, ஏனென்றால் அந்த ஊர்ல அல்லாஹ்வை வணங்கக்கூடியவர்கள் அங்கே இருக்கின்றார்கள், நல்ல நல்ல சாலிஹான மக்கள் அங்கே இருக்கின்றார்கள். அவன் அவன் இருந்த ஊரு வந்து என்ன, மோசமான ஊர், மோசமான ஊர். அந்த ஊருக்கு திரும்பி சென்றான் என்றால் இன்னும் வந்து என்ன, அவன் தீயவனாக மாறுவான். ஆகையால் தான் அந்த அறிவாளி சொல்றாரு, நீ அந்த உன்னுடைய ஊருக்கு திரும்பி போகாம என்ன செய், இந்த ஊருக்கு போ, இந்த ஊருக்கு போ என்று ஒரு சில ஊர்களை வந்து காட்டி கொடுக்கின்றார். ஃபஅபுதில்லாஹ மஅஹும், அங்க சென்று அவர்களுடன் அல்லாஹ்வை நீ வணங்குவீராக. வலா தர்ஜி இலா அர்திக, உன்னுடைய பூமிக்கு நீ, உன்னுடைய ஊருக்கு நீ திரும்பி சென்று விடாதே. ஃபஇன்னஹா அர்து சூஇன், ஏனெனில் அது மோசமான ஊர், மோசமான பூமி என்றால் மோசமான ஊர், அந்த ஊருக்கு நீ சென்று விடாது. ஃபன்தலக, இப்ப வந்து என்ன, அந்த நல்ல ஊரை தேடி செல்கின்றான். ஃபன்தலக ஹத்தா இதா நஸஃப த்தரீக் அதாஹு அல் மௌத், இப்ப நல்ல ஊரை தேடி செல்கின்றான். செல்லும் போதும் அதாவது பாதையின்
அரவாசிக்கு வந்ததும் எப்படி அவன் எங்கிருந்து சென்றானோ அந்த இடத்திலிருந்து அந்த ஊருக்கு போகக்கூடிய ஊரு அதுக்கும் மத்தியில அந்த அந்த பாதையில அரவாசிக்கு வந்ததும் அரவாசி தூரம் இப்ப சென்றுட்டான். அத்தாஹுல் மௌத்து, அவனுக்கு மௌத்து வந்து விட்டது, மௌத்து மரணம் வந்து விட்டது. فاختصمت فيه ملائكة الرحمة وملائكة العذاب. இப்ப மௌத்து வந்ததும் அவனுடைய உயிரை பறிப்பதற்காக ரஹ்மத்துடைய மலக்குமாரும் அதாபுடைய மலக்குமார்களும் வந்து விடுகின்றார்கள். ரஹ்மத்துடைய மலக்குமார் ஏன் வருவாங்க? நல்லவர் ஒருவராக இருந்தால் அந்த நல்லவருடைய உயிரை பறிப்பதற்காக மலாய்க்கத்து ரஹ்மத்துடைய மலாய்க்கமார்கள் வருவார். சரிதானே? அருள் செய்யக்கூடிய அந்த மலாய்க்கமார்கள் வருவார். கெட்டவனாக இருந்தால் தீய அதாவது வேதனையை கொடுக்கக்கூடிய மலாய்க்கமார்கள் வருவார்கள். ஆனால் இந்த மனிதனுடைய உயிரை பறிப்பதற்காக இரு சாராரும் வந்துட்டாங்க. மலாய்க்கமாருடைய இரு சாராரும் வந்துட்டாங்க. இப்ப என்ன சொல்றாங்க, அவங்களுக்கு மத்தியில பிரச்சனை என்ன? ரஹ்மத்துடைய மலாய்க்கமார் சொல்றாங்க, இவர் என்ன தௌபா செய்துட்டு நல்ல மனிதனாக மாறிவிட்டான். இப்ப நல்ல மனிதனாக மாறிவிட்டான், ஆகையால் நாம் தான் இவனுடைய உயிரை பறிக்க வேண்டும். அதாபுடைய மலாய்க்கமார்கள் சொல்றாங்க, இவன் 99 கொலை செய்து விட்டான். சரிதானே? செய்து விட்டு 99 100 கொலை செய்திருக்கிறான். ஆகையால நாம தான் இவனுடைய உயிரை பறிப்போம் என்று எப்படி பிரச்சனை பண்ணிக்கிறாங்க. சரிதானே? فقالت ملائكة الرحمة, அதான் சொன்னேன், இப்ப நான் சொன்ன மாதிரி ஜாஅ தாயிபன், இப்ப அப்படியே ஹதீஸ்ல அப்படியே அதே மாதிரி சொல்றாங்க பாருங்க. ரஹ்மத்துடைய மலாய்க்கு சொன்னாங்க, இவன் தௌபா செய்தவனாக வந்தான். கல்பிஹி, தன்னுடைய உள்ளத்தால் வந்தன, அல்லாஹ்வின்பால் தௌபா செய்தவனாக வந்தான். ஆகையால் நாம் இவனுடைய உயிரை பறி. மலாய்க்கத்துல் அதாப் என்ன சொன்னாங்க? இன்னஹு லம் யஅமல் கைரன் கத்து. சரியா? சரி, இவன் தௌபா செய்திருக்கலாம், ஆனா நன்மை என்று ஒன்றை அவன் செய்ததே இல்லை. அவனுடைய வாழ்க்கையில அவன் ஒரு நல்ல செயல் செய்ததாகவே இல்லை. செய்ததெல்லாம் வந்தன மோசமான செயல். சரியா? அப்ப ஆகையால் வந்தன நாம் தான் அவனுடைய உயிரை பறிக்க வேண்டும் என்ற விதத்துல சொல்றான். இப்ப இப்படி அவங்க சம்பாஷணை செய்து கொண்டிருக்கும் போது இருசாராரும் ஒரு மலக்கு வந்தன, இன்னொரு வானவர் மனித வடிவத்திலே அங்கே வருகின்றார். மனித வடிவத்திலே அந்த இரு சாராரிடம், இரு மலாய்க்கமார் வானவர்களிடம் வருகின்றார். அதமில் ஃபஜஅலூஹு பைனஹும் ஹக்கமன் ஃபஅதாஹும் மலக்குன் ஃபீ சூரத்தி ஆதமியில் ஃபஜஅலூஹு பைனஹும் ஹக்கமன். அப்போ ஒரு மனித வடிவத்திலே இன்னொரு வானவர் வந்ததும் அவரை இந்த மலாய்க்கமார்கள் இரு சாராரும் வந்தன, அவரை ஒரு நடுவராக ஆக்கி விடுகின்றார்கள். நீங்க நம்மளுக்கு வந்தன ஒரு தீர்ப்பை கொடுங்க என்று சொல்லி அந்த மலாய்க்கமார்கள் இந்த மனிதனிடம் சொல்கின்றார். அப்ப அந்த மனித வடிவத்துல வந்த அந்த மலக்கு சொன்னது, கீசு மா பைனல் அர்தைன், ரெண்டு பூமியை நீங்கள் வந்தன அளந்து பாருங்க. எங்கிருந்து வந்தானோ அந்த இடத்திலிருந்து அவன் வந்த வரைக்கும் அளந்து பாருங்க. அதே போல அவன் மௌத்தான இடத்திலிருந்து அவன் செல்லக்கூடிய இடம் அதையும் அளந்து பாருங்க. அதான் சொல்றாங்க, ரெண்டு பூமியை அளந்து பாருங்க. எந்த பூமியின் பால் அவன் சமீபமாக இருப்பானோ, கிட்டவாக இருப்பானோ, அவன் அந்த பூமிக்குரியவன். அவன் எங்கிருந்து வந்தான்? மோசமான ஊர்ல இருந்து வந்தான். அப்படித்தானே? இப்ப நல்ல ஊருக்கு போகின்றான். இப்ப ரெண்டே அழக சொல்றான். சரி, அளந்து பார்த்துட்டு சொல்றாங்க, இந்த மலக்கு சொல்லுது, நடுவரான அந்த அவர் சொல்றார், எதுக்கு சமீபமாக இருப்பானோ அவன் அதற்குரியவன், அந்த பூமிக்குரியவன். பகாசு,
அளந்து பார்த்தாங்க. அத்னா இலல் அர்தில்லதி அராத். சரிதானே? அளந்து பார்த்ததும் எந்த பூமியை நாடி அவன் சென்றானோ அந்த பூமியின்பால் சமீபம், கொஞ்சம் சமீபமாக இருந்தான். மலாய்க்கத்து ரஹ்மா. ரஹமத்துடைய மலாய்க்கமார்கள் அவனுடைய உயிரை பறித்துக் கொண்டார்கள். அவனுடைய உயிரை பறித்துக் கொண்டார்கள். எந்த ஊருக்கு சென்றானோ அந்த ஊரும் பக்கம் அவன் தானே கொஞ்சம் சமீபமாக இருந்தான். சரியா? அப்ப மலாய்க்கமார் வந்த ரஹமத்துடைய மலாய்க்கமார் அவனுடைய உயிரை பறித்துக் கொண்டார். இன்னொரு அறிவிப்புல இது கொஞ்சம் விளக்கமாக வருது பாருங்க. وفي رواية في الصحيح وكان في القرية الصالحة أقرب بالشبر. சாலிஹான ஊர், நல்ல ஊர் இருக்குதே அவன் சென்ற ஊரு, அந்த ஊரின் பக்கம் அவன் ஒரு ஷான் அளவுக்கு நெருக்கமானவனாக இருந்தான். சரியா? எந்த ஊரு பக்கம் சென்றானோ நல்ல ஊரு, அதன் பக்கம் ஒரு ஷான் அளவுக்கு அவன் சமீபமாக இருந்தான். ஆகையால் அந்த ஊர்வாசிகள் நின்றும் இவன் ஆக்கப்பட்டான். இன்னொரு அறிவித்தில் இருக்கின்றது, எந்த ஊர்ல இருந்து வந்தானோ அதை தூரமாகிவிடு என்று அல்லாஹ் அந்த பூமிக்கு சொன்னான். அப்ப அது தூரமாகிவிட்டது. எந்த பூமியின்பால் சென்றானோ அதை பார்த்து அல்லாஹ் சொன்னான், தகர்ரபி, நீ வந்து சமீபமாக, கிட்டவாக என்று அந்த பூமிக்கு அல்லாஹ் கட்டளையிட்டான். வகால கீசு மா பைனஹுமா. அதுக்கு பிறகு ஒன்றில் வந்து இந்த சொல்லக்கூடியது வந்து அந்த மலக்கா இருக்கலாம், அல்லது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொன்னான், இப்ப இவங்களுக்கு மத்தியில வந்து அளந்து பாருங்க, இந்த ரெண்டு பூமிக்கு மத்தியில அளந்து பாருங்க. ஃபவஜதுஹு இலா ஹாதி அக்ரப பிஷிப்ரின். ஆகையால் அவர்கள் அளந்து பார்த்தார்கள், எந்த பூமியின் பக்கம் சென்றானோ, அதாவது நல்ல பூமி, நல்ல ஊரு, அதன் பக்கம் ஒரு ஷான் அளவுக்கு அவன் நெருங்கியவனாக இருந்தான். அவனுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு விட்டன. இன்னொரு அறிவித்தல் வருகின்றது. இதெல்லாம் இந்த வேறு வேறு ஹதீசுகள், அறிவிப்புகள் வரக்கூடிய செய்திதான். இன்னொரு அறிவித்தல் வருகின்றது, அவன் மரணிக்கும் போது தன்னுடைய நெஞ்சு இருக்குதே, நெஞ்சால வந்து போகக்கூடிய ஊர் பக்கம் இழுகினான். நெஞ்சால வந்து என்ன நான் சொல்றேன், அந்த புல்ல வந்து என்ன தவழ்ற மாதிரி நெஞ்சால வந்து அந்த பக்கம் இன்னும் அந்த போவதற்கு முயற்சி செய்யறான். மரணிக்கக்கூடிய தருவாயில அந்த பக்கம் வந்து என்ன இழுகி சென்றான் என்று சொல்லப்படுகின்றது. சரிதானே? இதுதான் ஹதீஸ். இதுதான் ஹதீஸ். அப்ப இதுல வந்து சில விளக்கத்தை நாம் சீக்கிரமாக பார்க்க முயற்சி செய்வோம். முதலாவது விஷயம் வந்து என்ன, இந்த சம்பவம் முன் சென்ற சமுதாயத்துல நடந்த சம்பவம். இதை ஒரு 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 எடுத்துக்காட்டலாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களுக்கு இதை எடுத்து சொல்கின்றார்கள். என்றால் இதுல வந்து என்ன மிச்ச படிப்பினைகள் இருக்கின்றன. ஆகையால் இதிலிருந்து பிரயோசனம் பெறுவதற்காக, பலனடைவதற்காக வேண்டி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்களுக்கு எடுத்து சொன்னார்கள். சரிதானே? அப்ப இது பேசக்கூடியது வந்து என்ன, தௌபாவை பத்தி இந்த ஹதீஸ் பேசு பாடம் வந்து என்ன, தௌபாவுக்குரிய பாடம். ஆகையால் தான் இமாம் நவவி அவர்கள் இந்த ஹதீஸை இங்கே கொண்டு வந்திருக்கின்றார்கள். அடுத்ததாக அதாவது வணக்கசாலிகள் ஒன்றிற்கு வந்தன, ஒரு மனிதர்கள்ல வந்து நல்லவங்க தான், அவங்கள ரெண்டு பிரிவுகள் இருக்கின்றார்கள். ஒரு சாரார் வந்து என்ன, அல்லாஹ்வை வணங்கக்கூடியவர்கள். சரிதானே? வணக்கசாலிகள் சொன்னோம், நல்ல சிறந்த வணக்கசாலி என்று, நல்ல அதாவது தொழுக, நோம்பு, ஜக்காத்து போன்றவைகள் எல்லாம் கரெக்டா இருக்கக்கூடியவர். சரிதானே? நேரப்படி வணக்கங்களை செய்யக்கூடியவர், மேலதிகமான வணக்கங்கள், குர்ஆனை ஓதுற, இப்படியான வணக்கங்களை ஈடுபடக்கூடிய நல்ல மனிதர். சரிதானே? அப்ப இவருக்கும் அடுத்தவர் வந்து என்ன, ஆலிம், அறிவாளி. ரெண்டு பேருக்கும் வந்து என்ன வித்தியாசம் இருக்கு. வணக்கசாலி ஒரு நல்ல மனிதன் தான், ஆனால் மார்க்க சட்ட திட்டங்கள் வந்து என்ன அதிகமான பற்றிய விளக்கம் அவருக்கு இருக்காது. சில நேரம் இருக்கலாம். அதிகமான வணக்கசாலிகளை பார்த்தால் அவங்களுக்கு வந்து என்ன
மார்க்க சட்ட திட்டங்களை பற்றிய விளக்கம் அவங்களுக்கு இருக்காது. சரியா? அவங்க என்ன செய்யறாங்களோ அதை பற்றிய விளக்கம் அவங்களுக்கு இருக்கும். தொழுகை, நோன்பு, ஜக்காத்து அவைகளை எப்படி செய்ய வேண்டும் என்ற விளக்கம் ஓரளவு இருக்கும். அந்த அடிப்படையில் அவங்க அல்லாஹ்வை வணங்கிட்டு இருப்பாங்க. இதே நேரத்துல யாராவது ஒரு கேள்வி கேட்டால் அதுக்கு பதில் அளிக்க முடியாது. சரியானே? ஆனா அறிவாளி அப்படி அல்ல. அவர் என்ன சில நேரம் வணக்கசாலியாக அறிவாளியாக இருப்பதோட நல்ல வணக்கசாலியாகவும் இருக்கலாம். சில நேரம் என்ன அவ்வளவு அதிகம் வணக்கம் செய்யக்கூடியவராக இருக்க மாட்டார். ஆனால் மார்க்க சட்ட திட்டங்களை பத்தி நல்ல விளக்கம் அவருக்கு இருக்கு. தானே? யாராவது ஒரு கேள்வி கேட்டால் சரியான முறையில பதில் அளிக்கக்கூடியவராக இருப்பார். அப்ப நம்மளுக்கு ஒரு பிரச்சனை வந்துவிட்டால், ஒரு சந்தேகம் வந்துவிட்டால், அல்லது ஒரு கேள்வி எழுந்தால் யார்கிட்ட கேட்கணும்? நாம் போய் அறிவாளியிடம் தான் கேட்கணும். அதுதானே? அறிவாளின்னு சொன்னால் மார்க்கத்தை படிச்சு விளக்கம் பெற்ற அறிவாளியிடம் தான் நாம் அந்த கேள்வியை பற்றி நாம கேட்கணும், சட்டத்திட்டங்களை பற்றி. இல்லை என்றால் அதாவது ஆபிதாக இருந்த வணக்கசாலியிடம் பற்றி கேட்டால் ஒருவேளை தவறான விளக்கத்தை உங்களுக்கு தரலாம். தவறான பதில் அளித்தால் நீங்களும் அவரை போலும் அந்த மனிதரை போன்று தவறான வழியிலே செல்லலாம். சரிதானே? இந்த விஷயம் நாம் இந்த ஹதீஸ் மூலமாக அறிந்து கொண்டோம். சரிதானே? அந்த துறவி அவர் அல்லாவை வணங்கக்கூடியவர், அல்லாவே ஒதுங்கி நின்று வணங்கக்கூடியவர், அப்படிப்பட்ட ஒரு நல்ல மனிதன். ஆனாலும் அவருக்கு இந்த மார்க்க விளக்கம் இருக்கவில்லை. ஆகையால் தவறான பத்துவாயை கொடுத்து விட்டார். இதனத்துல அறிவாளி சொல்லிட்டார், என்ன சரியான பதிலை சொல்லி அதுக்கு பிறகு அவன் என்ன செய்ய வேண்டும் என்றதை சொல்லி கொடுக்கின்றான். இது ஒரு விஷயம். அடுத்ததாக முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்றால், கொலை செய்தவன் காத்தில் கொலையாளி, அவனுக்கு தௌபா இருக்குதா இல்லையான்னு கேட்டால் தௌபா இருக்கு. ஒரு மனிதனை கொலை செய்தவன் அவனுக்கு தௌபா உண்டா என்று கேட்டால் இருக்குது. சரிதானே? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரத்து நிசா 88வது வசனத்திலே கூறுகின்றான், அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம், இன்னல்லாஹ லா யக்ஃபிரு அன் யுஷ்ரக பிஹி வ யக்ஃபிரு மா தூன ஸாலிக லிமன் யஷா. அல்லாஹ் அவனுக்கு இணை வைப்பதை மன்னிக்க மாட்டான். அல்லாஹ் அவனுக்கு இணை வைப்பதை மன்னிக்க மாட்டார். வ யக்ஃபிரு மா தூன ஸாலிக லிமன் யஷா. அந்த இணை அல்லாத ஏனைய பாவங்களை நாடியவருக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மன்னிக்கின்றான். இணை அல்லாத ஏனைய பாவங்கள், வ யக்ஃபிரு மா தூன ஸாலிக், அந்த இணை அல்லாத ஏனையவைகளை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா லிமன் யஷா, அவன் நாடியவர்களுக்கு அவன் மன்னிக்கின்றான். சரிதானே? அப்ப இந்த கொலை செய்வது, கொள்ளை அடிப்பது, இந்த போன்ற பெரும் பாவங்கள் இருக்கின்றனவே, இது இணையாண்டு கேட்டால் இல்லை. இது இணை இல்லை. இணை என்றால் என்ன? அல்லாஹ்வோடு அல்லாஹ்வுடைய படைப்பினங்கள் நின்று எவரையாவது அல்லது எந்த ஒரு பொருளையாவது அல்லாஹ்வுடன் சேர்த்து வணங்குவது, அல்லாஹ்வை அழைப்பது போன்று அழைப்பது, இதுக்கு இணை என்று சொல்லப்படுகின்றது. சரிதானே? அப்ப அதல்லாத ஏனைய பெரும் பாவங்கள் இருக்கின்றனவே, அவைகளுக்கு மன்னிப்பு இருக்கின்றது. அவைகளை அல்லாஹ் மன்னிக்கின்றான். யாருக்கு? நாடியவர்களுக்கு என்று அல்லாஹ் சொல்றான். சரிதானே? யானி மா தூன ஷிர்க் ஃப இன்னல்லாஹ யக்ஃபிருஹு இதா ஷாஅ வ ஹாதா அல்லதி அலைஹி ஜம்ஹூர் அஹ்லுல் இல்ம். ஷேக் உசைமின் சொல்றாங்க, இணை அல்லாத ஏனைய பாவங்களை அல்லாஹ் நாடியவருக்கு மன்னிக்கின்றான். இந்த கருத்தில் தான் அதிகமான உலமாக்கள், ஜும்ஹூர் உலமாக்கள் இருக்கின்றார்கள் என்று ஷேக் உசைமின் அவர்கள் சொல்றாங்க. அப்ப கொலை செய்தவனுக்கு, கொலையாளிக்கு மன்னிப்பு உண்டு. இதே நேரத்துல அப்துல்லா பின் அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா அவங்க சொல்றாங்க, அவங்களை பத்தி சொல்லப்படுகின்றது, அன்னல் காத்தில லைஸ லஹு தௌபா, காத்திலுக்கு,
கொலையாளிக்கு தௌபா கிடையாது என்று சொல்றான். கொலையாளிக்கு தௌபா கிடையாது என்று சொல்றான். சரிதானே? இருந்தாலும் இப்ப நாம இப்ப ஏற்கனவே சொன்ன பிரகாரம் ஜும்ஹூர் உலமாக்களுடைய கருத்து என்னென்றால் கொலையாளிக்கு மன்னிப்பு இருக்கின்றது. கொலையாளிக்கு மன்னிப்பு இருக்கின்றது. அப்ப அப்துல்லா பின் அப்பாஸ் ஏன் அப்படி சொன்னாங்க என்று சொல்லும் போது, அதுக்கு பதில் அளிக்கும் போது ஜும்ஹூர் உலமாக்கள் சொல்றாங்க, அவனுக்கு தௌபா இல்லை என்று அவங்க சொன்னாங்களே, இது மக்தூலை பொறுத்த ரீதியில். மக்தூல் என்றால் கொலை செய்யப்பட்டவன். கொலை செய்யப்பட்டவன் இருக்கின்றானே, அவனை பொறுத்த ரீதியில அவனுக்கு மன்னிப்பு கிடையாது. ஏனென்றால் ஒரு கொலை செய்யக்கூடியவன் ஒருவனை கொலை செய்தால் 3 உரிமைகள் என்ன அதோடு தொங்கி விடுகின்றது. 3 உரிமைகள் அங்கே வந்து விடுகின்றன. 3 உரிமைகள் வந்து விடுகின்றன. ஒன்று என்ன, அல் ஹக்குல் அவ்வல் லில்லாஹ், அல்லாஹ்வுக்குரிய ஹக். முதலாவது ஹக் என்னத்த, உரிமை அல்லாஹ்வுக்குரியது. வஸ்தானி லில் மக்தூல், இரண்டாவது உரிமை அந்த கொலை செய்யப்பட்டவனுக்குரிய உரிமை. வசாலிஸ், மூன்றாவது உரிமை லி அவுலியா இல் மக்தூல், கொலை செய்யப்பட்டவனுடைய சொந்தக்காரர்களுக்குரிய உரிமை. கொலை செய்யப்பட்டவனுடைய கொலை செய்யப்பட்டானே அவனுடைய நெருங்கிய உறவினர்களுக்குரிய உரிமை. இப்படியாக 3 உரிமைகள் வந்துவிடுகின்றது. அல்லாஹ்வுடைய ஹக்கை பொறுத்தவரையில அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா யக்ஃபிருஹு பித்தௌபா, அவன் தௌபா செய்தால் அல்லாஹ் மன்னித்துருவான். உண்மையான தௌபா செய்தேன், அந்த 100 பேரை கொண்டுட்டு அந்த தௌபா செய்தானே, அந்த மனிதர் தௌபா செய்த பிரகாரம், ஏற்கனவே நான் உங்களுக்கு இணையதள சொல்லியிருக்கிறேன், தௌபாக்கு நிபந்தனைகள் இருக்கின்றன, சொல்ல நேரம் இல்லை, ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். அந்த நிபந்தனைகள் அடிப்படையில் ஒருவன் தௌபா செய்தால் அல்லாஹ் அவனுடைய தௌபாவை ஏற்றுக்கொள்கின்றான். சரிதானே? அல்லாஹ் சொல்றான், குல் யா இபாதி, நபியே என்னுடைய அடியார்களுக்கு சொல்லுங்க, அல்லதீன அஸ்ரஃபு அலா அன்ஃபுஸிஹிம், தனக்குத்தானே என்ன தீங்கிழைத்துக் கொண்டவர்கள். சரிதானே? லா தக்னது மின் ரஹ்மத்தில்லாஹ், அல்லாஹ்வுடைய அருள் என்று நீங்கள் நம்பிக்கை இழந்தவர்களாக நீங்கள் ஆகிவிடாதீர்கள். இன்னல்லாஹ யக்ஃபிரு துனூப ஜமீஅன், ஏனெனில் அல்லாஹ் எல்லா பாவங்களையும் மன்னிக்கக்கூடியவனாக இருக்கின்றான் என்று அல்லாஹ் கூறுகின்றான். சரிதானே? அப்ப அல்லாஹ்வுடைய ஹக்கை பொறுத்தவரையில அல்லாஹ் மன்னித்து விடுவார். ஹக்குல் மக்தூல், இரண்டாவது என்ன, மக்தூல் கொல்லப்பட்டவனுடைய உரிமை. ஃபைன தௌபத்துல் காத்தில் லா தன்ஃபஉஹு வலா துவத்தீஹி ஹக்கஹு. இப்போ கொல்லப்பட்டவன் இவன் தௌபா செய்வதால அவனுக்கு ஏதும் பிரயோசனம் கிடைக்குமா? கொல்லப்பட்டவனுக்கு எந்த பிரயோசனமும் கிடையாது, அவனுடைய உரிமையும் அவனுக்கு கிடையாது. இரண்டு அமைப்பு, இவன் கொண்டதால் அவன் மரணித்து விட்டான். சரிதானே? அப்ப இவன் தௌபா செய்வதால அவனுக்கு எந்த பிரயோசனம் இல்லை, கொல்லப்பட்டவனுக்கு. ولا يمكن الوصول الى استحلاله او التبرؤ من دمه فهذا هو الذي يبقى مطالبا به القاتل. அப்ப இதுதான் என்ன, இந்த உரிமை தான் அதாவது காத்திலோடு, இந்த கொலை செய்யப்பட்டவன் இருக்கின்றானே அவனோடு தொங்கியிருக்கக்கூடியதுதான் இந்த உரிமை, அந்த கொல்லப்பட்டவனுடைய உரிமை. சரிதானே? வலவு தாபா, அவன் தௌபா செய்தாலும் அந்த உரிமை என்ன, அது தொங்கப்பட்டதாக அவனோட கட்டப்பட்டதாக இருக்கும். மறுமை நாளையில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இவர்களுக்கு மத்தியில், இவர்கள் இருவருக்கு மத்தியில் அல்லாஹ் தீர்ப்பு வழங்குவார். அந்த தீர்ப்புல என்ன, ஒருவேளை இந்த கொல்லப்பட்டவனுக்கு அல்லாஹ் அதாவது அதிகமான அவன் மகிழ்ச்சி அடையக்கூடிய அளவுக்கு அல்லாஹ் அவனுக்கு ஏதும் கொடுத்து இவனை மன்னித்துக் கொள்ளுமாறு அல்லாஹ் வேண்டலாம். சரிதானே? அந்த சந்தர்ப்பத்துல என்ன, அல்லாஹ் இவனை அந்த மனிதன் இவனை அங்கே மன்னித்து விடலாம் ஒருவேளை. அல்லது என்ன,
அவன் மன்னிக்காமல் விட்டான் என்றால் இவனுக்குரிய தண்டனை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அங்கே கொடுப்பான். கொடுத்துட்டு கடைசிக்கு வந்தன அவனை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொர்க்கத்திலே நுழைய வைப்பான் என்று உலமாக்கள் கூறுகின்றார்கள். மூணாவது உரிமை அவுலியாக்களுடைய உரிமை. அவுலியாக்கள் என்றால் அந்த அந்த கொல்லப்பட்டவனுடைய சொந்தக்காரர்கள். இந்த மத்த அவுலியாக்கள் அல்ல, சரியா? அதாவது கொல்லப்பட்டவர்களுடைய நேசர்கள், உறவினர்கள், அவர்களுக்குரிய உரிமை. فإنها لا تصح توبة القاتل حتى يسلم نفسه إلى أولياء المقتول. அப்ப கொலை செய்தவன் தௌபா செய்ததால அந்த கொலை செய்யப்பட்டவனுடைய உறவினர்களுடைய உரிமை அது இல்லாம போகுமா என்று கேட்டால் போகாது. எது வரைக்கும் கொலை செய்தவன் தன்னை அவர்களுக்கு ஒப்படைக்கும். சரியாப்ப நான் தவறு செஞ்சுட்டேன், கொலை செஞ்சுட்டு இப்ப என்ன கொள்றாந்தா கொள்ளுங்க, அல்லது என்ன இப்ப மன்னிச்சு விடுறாந்தா மன்னித்து விடுங்க. சரியா? அதாவது அதற்குரிய அந்த 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 என்ன சொல்றது, பிளட் மணின்னு சொல்லுவாங்க. அதை நீங்க எடுத்துட்டு 100 ஒட்டகம் 100 ஒட்டகம் அல்ல அதுக்குரிய அந்த பொறுமதி அதை நீங்கள் எடுத்துட்டு என்ன நீங்க மன்னித்து விடுங்க என்று கேட்டு அவங்க மன்னித்து விட்டார்கள் என்றால் அப்படி இல்ல நாங்க மன்னிக்க மாட்டோம், நாங்க அவனை கொலை செய்யணும் அவங்க நின்றாங்கன்னா இவன் இந்த உலகத்திலே கொலை செய்யப்படுவான். தௌபா செஞ்சிட்டான், அல்லாஹ்விடத்துல அவனுடைய தௌபா ஏற்றுக்கொள்ளப்படும். ஆனால் அந்த உறவினர்கள் இருக்கிறாங்களே அவங்களுக்கு உரிமை என்று இருக்கின்றன. அந்த உரிமையை அவங்க நாடினால் அவனை மன்னித்து விடலாம், நாடினால் அவர்கள் அவனை தண்டிக்கலாம். சரிதானே? அப்படி தண்டித்தார்கள் என்றால் அல்ல மன்னித்து விட்டார்கள் என்றால் அந்த உரிமையும் முடிந்துவிடும். இப்ப இதுதான் இந்த கொலைகாரனுடைய தௌபாவோடு அதாவது சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய அந்த உரிமைகள். 3 உரிமைகளை பத்தி நான் இப்ப சொன்னேன். ஷேக் ஹுசைமின் அவங்க சொல்றாங்க, ஒன்று அல்லாவோடு சம்பந்தப்பட்டது, அடுத்தது அந்த கொலை செய்யப்பட்டவனோடு சம்பந்தப்பட்ட உரிமை, மூணாவது என்ன கொலை செய்யப்பட்டவனுடைய உற்றார் உறவினர்களோடு சம்பந்தப்பட்ட உரிமை என்று 3 உரிமை இருக்கின்றது. இது சம்பந்தமாக உங்களுக்கு நான் விளக்கத்தை சொன்னேன் சுருக்கமாக. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாம் இந்த சொன்ன விஷயங்கள் கேட்ட விடயங்களை நல்ல முறையில் விளங்கி அதன்படி செயல்படுவதற்கு முயற்சி தௌஃபீக் செய்வானாக என்று சொல்லி முடித்துக் கொள்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.